விஜய் அப்பாவுக்கு விபூதி அடித்த வெங்கட் பிரபு. ஒரு சீன் 2 சீன் இல்லை, மொத்த கோட் படமும் காப்பிதான். நடிகர் விஜய் தனது சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசியலில் என்ட்ரி கொடுக்க உள்ளதால் அவர் நடித்த கோட் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அதோடு விஜய் நடிப்பில் கடந்த சில வருடங்களாகவே வெளியான எந்த படங்களும் ஹிட் ஆகாமல் தொடர்ந்து ஃப்ளாப்பையே சந்தித்து வந்ததால் ஃப்ளாப் நடிகராக விஜய் திரைத்துறையை விட்டு வெளியேறிவிடக்கூடாது என ரசிகர்கள் கோட் படத்தை மங்காத்தா படம் போல் இயக்க வேண்டும் என வெங்கட் பிரபுவுக்கு அட்வைஸும் செய்து வந்தனர். இருப்பினும் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களைத்தான் பெற்று வரும் நிலையில் தற்போது இந்த படம் அடுத்த பிகில் படம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது கோட் படமே பிகில் படம் போல் ஒரு காப்பி படம் தானாம். அதுவும் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கிய படத்தின் கதை என்பதுதான் ஹைலைட்டே. இந்நிலையில்தான் தன் தந்தையின் கதையையே விஜய் சுட்டு நடித்திருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. பொதுவாக விஜயின் இயக்குனர்கள் தொடர்ச்சியாக காப்பியடித்து படம் இயக்கி சிக்குவதையே வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதுவும் டைரக்டர் அட்லியை சொல்லவே வேண்டியதில்லை. அவர் விஜயை வைத்து 3 படம் இயக்கியிருந்தாலும் அந்த 3 படமும் காப்பி படமாக தான் இயக்கியிருந்தார். இதனால் அவருக்கு காப்பி கேட் டைரக்டர் என்ற பட்டத்தையே ரசிகர்கள் வழங்கியுள்ளனர். முதலில் இவர் இயக்கிய தெறி படம் சத்ரியன் படம் போலவும், அடுத்தது மெர்சல் படம் அபூர்வ சகோதரர்கள் படம் போலவும், மேலும் பிகில் படமும் இந்தியில் வெளியான சக் தே இந்தியா படத்தின் கதை எனவும் பல விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக பிகில் படத்தில்தான் இந்தியில் வெளியான சக் தே இந்தியா படத்தின் கதையை அப்படியே அட்லி காப்பி எடுத்து இயக்கியிருந்தார். இதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த லிஸ்டில் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் அட்லிக்கே டஃப் கொடுக்கும் வகையில் இணைந்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படம் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான ஒரு படத்தின் அப்பட்டமான காப்பி என்ற ஆச்சரிய தகவல் இணையத்தில் கசிந்திருக்கிறது. கோட் படம் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான ராஜதுரை படத்தின் கதைதான் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏதோ 1-2 சீன் இல்லை, மொத்த படக்கதையும் சுட்டு வைத்துள்ளனர். ராஜதுரை படத்தில் அப்பா மற்றும் மகன் என 2 வேடத்தில் விஜயகாந்த் நடித்திருப்பார். நேர்மையான காவல்துறை அதிகாரி விஜயகாந்த் வில்லனாக வரும் ஆனந்த்ராஜை அடித்து துவைத்து இருப்பார். அவரை பழிவாங்க விஜயகாந்தின் மகனை கடத்தி சென்று விடுவார் ஆனந்த்ராஜ். தூக்கி சென்று அவர் வளர்ப்பில் கொடூர வில்லனாக வளர்த்து விடுவார். இளவயது விஜயகாந்த் அப்பாவிடம் மல்லுக்கு நிற்பதுதான் படமாக இருக்கும். இதேதான் தற்போது கோட் படத்திலும் இருப்பதாக ரசிகர்கள் இணையத்தில் ஆதாரத்துடன் வெளியிட்டு வருகின்றனர். காவல்துறையில் அப்பா விஜய் சீக்ரெட் ஏஜென்ட்டாக நடித்துள்ளார். அப்பா விஜய் தன்னுடைய முக்கிய டீம்களுடன் இணைந்து தமிழகத்தில் இருக்கும் தீவிரவாத கும்பலை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த கும்பலில் வளர்க்கப்பட்டு தற்போது அப்பாவுக்கு வில்லனாக இருக்கிறார் மகன் விஜய். அப்பா விஜயோ தன்னுடைய மகன் இறந்துவிட்டதாக நினைக்கிறார். ஆனால் அவரோ வெடிகுண்டு வைக்கும் கும்பலின் முக்கிய தலைவராக இருப்பது கிளைமாக்ஸில் தான் தெரிய வரும். அப்போது கடைசியில் இன்னொரு வில்லன் டீமை பிடிக்க இருவரும் இணைகின்றனர். இப்படி தன் தந்தையின் கதையையே பட்டி டிங்கரிங் செய்து நடிகர் விஜய் நடித்திருப்பதுதான் பெரும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது.